இந்த திருக்கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா சென்னை மாநகரத்தினுடைய மத்திய பகுதியில் ஈக்காட்டு தாங்கல் என்கின்ற இடத்திற்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த முனீஸ்வரருக்கு ராஜமுனீஸ்வரர் அப்படின்னு பேரு. அங்காள அம்மன் இங்க பிரதான தெய்வமா இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி சந்நிதிக்கு பின்னாடி நாகாத்தம்மனுடைய சந்நிதியும் இருக்கு. இடது பக்கம் முருகப்பெருமானும் வலது பக்கம் விநாயக பெருமானும் இருக்காங்க. காளி தேவிக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கு, கருப்பண்ணசாமிக்கு தனி சந்நிதி இருக்கு. இப்படி இந்த திருக்கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா ஒரு கிராமத்தினுடைய அப்படியே அந்த சூழலை நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து காட்டுது. கிட்டத்தட்ட 1977களில் இந்த பகுதியில் சலவை தொழில் செய்து கொண்டிருந்த சகோதரர்கள், அதில் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு போல ஒரு லிங்க வடிவத்தில் ஒரு கல்லை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அதுக்கு பூ போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நம்பிக்கை இருந்தால் தான் கல்லுலையும் சாமி வரும் அப்படின்னு. இவங்க நம்பிக்கையோடு கொண்டு வந்து வச்ச கல்லே இங்கே சாமியாக மாறி இருக்கு. அதுதான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு. சரி, இங்கே நாகாத்தம்மன் வந்தாங்க, அதுக்கப்புறம் முனீஸ்வரர் சாமியும் வந்திருக்கிறாரு. முனீஸ்வரர் சாமிக்கான அந்த ஆதி பீடம் அப்படிங்கிறது இங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தான் இருந்திருக்கிறாரு அந்த காலத்தில். 1977க்கு அப்புறமா 93, 97, 2002 அப்படின்னு படிப்படியாக நிறைய திருப்பணிகள் இந்த கோவிலுக்கு நடந்திருக்கு.